வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். பயமுகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. அது எதனால உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல நாங்க அன்பாக்ஸ் பண்ண போறது Nokia 7.2. அதுவும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி பசங்க எங்கேயா முதல்ல அதை காணும், அதை முதல்ல காட்டுங்க அப்படின்றாங்க. இதுல நீ அந்த பாக்ஸ்ல பாரு, இந்த வெளியில பின்னாடி 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 இதுல டீடைல்ஸ் எல்லாம் பாரு. ஆமா, பியூர் டிஸ்பிளே வித் பிக்சல் ஒர்க்ஸ் விஷுவல் ப்ராசஸர், 6.3 inch டிஸ்பிளே, அதுக்கப்புறம் HDR வீடியோ சப்போர்ட் பண்ணும், அண்ட் 48 மெகா பிக்சல் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 5 மெகா பிக்சல் டெப்த் ட்ரிபிள் கேமரா. ஆமா, சோ இப்போ மிட் ரேஞ்சர்ல இதுதானே ஃபர்ஸ்ட் மொபைல் ட்ரிபிள் கேமரா வச்சு. மிட் ரேஞ்சில இப்போ நீ Nokia 9 எடுத்துக்கிய, அதுல 5 கேமரா இருக்குன்னு தான் பேரு. அந்த 5 கேமராவும் ஒரு வேலையை தான் பண்ண போகுது. ஓகே, மோனோக்ரோம் அண்ட் RGB சென்சார்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம TOF சென்சார் வந்து டெப்த் மேப்பிங் இங்க இருந்தது. ஆனா இங்க எப்படின்னு பாத்தனா அல்ட்ரா வைட் அப்படிங்கிற ரோல் இங்க வருது. 3 கேமரா இருந்தாலும் அல்ட்ரா வைடு கொண்டோம். ஆனா மிடில் ரேஞ்சில இதுதான ஃபர்ஸ்ட் மொபைல் டு கேரி a ட்ரிபிள் கேமரா செட்டப். கண்டிப்பா ரைட், அதுதான் நான் கேட்டேன். அண்ட் இது வந்து 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் தனியா கொடுத்திருக்காங்க. எஸ், ப்ராசஸர்ல தான் எனக்கு தெரிஞ்சு இடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். Qualcomm Snapdragon 660. இல்ல, ப்ராசஸர் பழசுதான். இது நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்ல, அக்செப்டட், இது அக்செப்டட். ஆனா அந்த ஆனாவோட அர்த்தம் இல்ல, அந்த ஆனாவோட அர்த்தம் நம்ம வந்து எப்படியும் போனை பூட் பண்ணுவோம்ல, அப்ப தெரியும். ரைட், சோ இது வந்து Android 1 இனிஷியேட்டிவ். ஆமா, அதுக்கப்புறம் இங்க என்ன போட்டிருக்காங்க, 3 years சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு இவங்களே ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. ஒரே நிமிஷம் கேட்டேன். ஓகே, இல்ல ஸ்டிக்கர் இதை ஒட்டி ஏமாத்துறாங்களான்னு பார்த்தேன். சரி, நம்மகிட்ட இருக்கதானா சியான் கிரீன்ரா? சரியா, சியான் கிரீன். இங்க உள்ள பாக்ஸ் கண்டென்ட் போட்டிருக்காங்க பாரு. பாக்ஸ் கான்டென்ட்டை விட நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தா சார் வேல்யூ தான். சார் வேல்யூ எங்கேயும் இல்ல, நான் உள்ள பாத்துட்டானா. மை காட் எவ்வளவு சார் வேல்யூ வந்து 1 இருந்ததுடா. 1.1னா 1 நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் திரும்பியும். நான் மேனுவல்ல பார்த்தேன், யூசர் மேனுவல் இருந்ததுல, அதுல நான் செக் பண்ணேன். சரி, நீங்க தான் நோக்கியா ஃபேன் பாய், அப்ப நீங்களே அன்பாக்சிங் பண்ணுங்க. ஆமா, டப்பா திறக்கிறதுல என்னடா ஃபேன் பாய், யூஸ் பண்றதுல அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. யூஸ் பண்ணும்போது தானே அந்த சந்தோஷம்லாம். அண்ட் இந்த சயான் கிரீன் இல்லையா, இந்த கலர் வந்து வெளியில, ஆமா சியான் வேற. சரி விடு, அது அப்படியே போட்டோம். அந்த ஃபீல் எப்படி இருக்கு, ஃப்ராஸ்டட் கிளாஸ் வேறல்ல, அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல ஆல்ரெடி. கொஞ்சம் நம்ம இதுல பாத்துருப்பியே 7 Pro, 7 Pro ரியர் டெக்ஸ்டர் அதே மாதிரி இருக்கும் பாரு. 7 Pro, OnePlus 7 Pro ரியர் மாதிரியே. ஆனா இது கொஞ்சம் மேட் ஃபினிஷ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் இருக்கும். மேட் ஃபினிஷ் தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப ரெக்கமெண்டட். அது மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுக்கேன். அதாவது 7 Proல மொக்கன்னு நான் சொல்ல வரல, இதுல ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேயா, கம்மியா இருக்கும் அப்படின்றத விட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலும் தெரிய வாய்ப்புகள் அவ்வளோ கம்மி தான் சொல்லலாம். அண்ட் அதை தவிர பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க, எப்பயும் மாதிரியே கோந்து போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மேனுவல், யூசர் மேனுவல் இருக்குல்ல, ப்ராடக்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் அது இதுன்னு வளவலன்னு உள்ள கதை இருக்கும் எப்படியும். அண்ட் இதுலதான் சார் வேல்யூ பார்த்தேன்டா. சார் வேல்யூ வந்து ஹெட்சார் மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. 1.190. ஓகேயா, 1.190. ஆமா, அதிகம் தான். சரியா, அது மட்டும் இல்லாம இவங்க 5mm அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, இன்னும் தெரியல எனக்கு, ஆனா சந்தேகமா இருக்கு. என்னமோ 1.5 சென்டிமீட்டர் மாதிரி தான் இருக்கு. அப்படி 1.5 சென்டிமீட்டர் இருந்தா சார் வேல்யூ என்ன பொறுத்த வரைக்கும் அது அதிகம். நோக்கியா இப்படி பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாம frankly ஸ்பீக்கிங்கா இருக்கீங்க. உள்ள ஒரு ஹெட்போன் கொடுத்திருக்காங்க, சந்தோஷமா இருக்கு. பேசிக் ஹெட்போன் தான், அட்லீஸ்ட் போன் கால்ஸ்க்காவது யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதுல மல்டிமீடியா வேற கம்பெனிக்காரன் கொடுத்திருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? டேய், நான் இப்ப வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், ஹெட்போன் எதையாவது உள்ள வைங்கடா. ஒரு 60 ரூபா 100 ரூபாய்க்கு பர்மாசார்ல கிடைக்குதுல, அந்த மாதிரி ஹெட்போனையாவது அவசரத்துக்குள்ள வச்சு விடுங்க. இதுல வந்து என்ன பண்ண முடியும்ன்றத நம்ம சொல்றோம். இதுல வந்து உனக்கு வந்து ஆடியோ பயங்கரமா இருக்கும், ஸ்டீரியோ வைட நீங்க டால்பில என்ஜாய் பண்ண முடியும் நான் சொல்றேன். ஏன்னா டப்பால அது வேற போட்டுருந்தாங்க பாத்தியா, என்னன்னு இங்க பாரு, Qualcomm, Zeiss Optics, Snapdragon இது போட்டு கூகுள் அசிஸ்டன்ட், பிக்சல் ஒர்க்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிக்சல் ஒர்க் வந்து ஒண்ணுல மேல மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, பிக்சல் ஒர்க் விஷுவல் ப்ராசஸர்னு. விஷுவல் ப்ராசஸர் எதுல வேலை செய்யும்னா டிஸ்பிளேக்கான கண்டென்ட் எல்லாம் அதான் புஷ் பண்ணும். சோ அந்த ப்ராசஸரோட நேம் அது. ஓகேயா, அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிள் ஓகே. சோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய மத்த டைப் சி கேபிள் மாதிரி தான் இருக்கு. அண்ட் சார்ஜிங் பிரேக் இது 10 வாட் தான் கொடுத்திருப்பாங்க. ஆமா, 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. பட் இந்த டிவைஸ் வந்து 18 வாட் சப்போர்ட் பண்ணுது. ஓகேயா, சோ ஓவராலா இந்த டிவைஸ் பார்க்கும்போது உனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றத ஓபனா சொல்லு. எனக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, நோக்கியா
பில்டு குவாலிட்டி வந்து தரமா இருக்கு, வெயிட்டாவும் இல்லை. இது வந்து 180 கிராம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட வெயிட். அப்படியா? ஆமா 180 கிராம்ஸ் தான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணதெல்லாம் அதான் போட்டிருந்தாங்க. ஸோ இது வெயிட்டாவும் தரல, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பக்காவா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெயிண்டிங்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நோக்கியா பத்தி கேட்கவே தேவையில்லை. ஆமா, நான் இதை வந்து பழைய ஆளுங்க இல்லடா, பழைய ஆளுங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம சொல்றோம். அண்ட் இவ்வளவு நீயே கூட கலாச்ச அந்த ஷர்ட் அண்ட் ரிங் மாதிரி பின்னாடி கான்செப்ட் இருக்குல்ல கேமரா, அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த 1020 அப்புறம் லுமியா 925 அந்த டைம்ல இருந்தே இருக்கு. அதனால எங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. அண்ட் இப்ப நம்ம வந்து சாஃப்ட்வேர் டூர் அப்படியே கேமரா எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பாத்துடலாம். ஆமா. ஸோ ஃபோனை இப்போ நம்ம வந்து பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்தாச்சு, ப்ளஸ் சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன் அதையும் நம்ம பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ஃபோன் பூட் ஆகுது. பூட் ஆகிற நேரத்தில் ஃபோனை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறதுலையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் டெடிகேட்டடாக கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சிம் ட்ரே என்ன பியூட்டினா டெடிகேட்டட் எஸ்டி கார்டு சப்போர்ட்டோட டியூவல் சிம். ஓகேயா, அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஹைப்ரிடாக இருந்ததுன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். அண்ட் டைப் சி பாட்டமில் வந்து டைப் சி போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பீக்கரும் இன்னொரு சைடில் வந்து மைக்ரோஃபோனும் இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஒரு சின்ன ஸ்ட்ரைப் இருக்குது. அநேகமாக அந்த நோட்டிஃபிகேஷன் எல்இடியாக இருக்கணும். அப்புறம் வால்யூம் ராக்கர் இருக்குது. டாப்பில் வந்து ஒரு மைக்ரோஃபோன், செகண்டரி மைக்ரோஃபோனும் அப்புறம் 3.5mm ஜாக் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. ஆண்ட்ராய்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது. நடுவில் நோக்கியா, அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்ட் அதுக்கு மேலே வந்து அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் ஜேஎஸ் ஆப்டிக்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அந்த ஃப்ளாஷ். சரி, நம்ம இப்போ உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நோக்கியா ஃபோன்ஸ் எப்பயுமே எப்படி இருக்குமோ அந்த ஸ்டாக் ஃபீல்டில் தான் இருக்குது. நம்ம வேறு ஏதாவது வால்பேப்பர்னா சும்மா ட்ரை பண்ணலாமா? ஆன் டிவைஸ் வால்பேப்பர் வேறு ஏதாவது வைப்ரண்ட்டாக வச்சா, இது வச்சாலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா ரொம்ப அட்ராக்டிவ்லாம் சொல்ல முடியல. அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு எக்ஸ்பீரியா 5. ஸோ இந்த பக்கம் வந்து நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸ்டாக் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் இந்த பக்கம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடலாம். லைவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இங்கே வந்து குஞ்சு கிடக்கும். அண்ட் இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான், அது நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அதுவும் ஆண்ட்ராய்டு 1 பவர் ஃபோன் வேறையா. அண்ட் இன்னும் இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு கேட்டால், இது ஆண்ட்ராய்டு 9 தான். ஸோ ஆண்ட்ராய்டு 10 வரல. ஆண்ட்ராய்டு 10 அப்டேட் எப்படியும் அவங்க கண்டிப்பாக புஷ் பண்ணுவாங்க, பட் எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அண்ட் இதில் வந்து செக்யூரிட்டி பேட்ச் என்னன்னு பார்ப்போம். ஸோ செப்டம்பர் லேட்டஸ்ட் செக்யூரிட்டி பேட்சில் தான் இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு 9 மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சேம். அண்ட் இவங்களோட கெஸ்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்வைப் ஃபிங்கர் பிரிண்டை ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் கீழே வரதுக்காக, ப்ளஸ் ஜம்ப் டு கேமரா வந்து பவர் பட்டன் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால், அண்ட் ப்ரிவென்ட் ரிங்கிங் இது என்ன பண்ணுறாங்க, ப்ரெஸ் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப். இது வந்து ப்ரொஃபைல் ஸ்விட்சர், இதுவும் இப்போ காமனாக இருக்குது. அண்ட் டர்ன் ஓவர் டு ரிஜெக்ட் கால், இது வந்து காலகாலமாக நோக்கியாவில் இருக்குது. அண்ட் மியூட் ஆன் பிக்கப், ஓகே. டபுள் டேப் டு செக் த ஃபோன். கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன், இது வந்து ஆனா இல்லாட்டி ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கெஸ்டர்ஸ்ன்ற ஏரியாவில் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் மற்றபடி ஸ்டாக் அண்ட் ரைடில் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப யூனிக்கான செட்டிங்ஸ்னு எதுவும் கிடையாது. அண்ட் இந்த ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஏன்னா இந்த ஃபோன் வந்து நோக்கியா என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து கேமராவில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம கேமரா சாம்பிள், வீடியோ சாம்பிள் இதெல்லாம் முக்கியமாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் ஒன்று வந்து ஒயிட் ஆங்கிள் இல்லையா. ஸோ வேறு லெவல் ஒய்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் ரியல் டைமில் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வெளியில் போய் நம்ம செக் பண்ணால் தெரியும். அண்ட் ப்ரோ மோட் இருக்குது. நோக்கியா வந்து நோன் ஃபார் திஸ் இல்லையா, ப்ரோ மோட் வந்து எப்பயுமே கூடயே பிறந்தது இந்த மாதிரி. அண்ட் போர்ட்ரேட்டும் நல்லா தான் வேலை செஞ்சுது. அதுக்கான சாம்பிள்ஸும் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அண்ட் வீடியோ மோடும் எந்த அளவுக்கு இருக்குது, ஏன்னா உங்களோட அந்த ஊசோ ஆடியோ அந்த ஹை குவாலிட்டி ஆடியோ ரெக்கார்டிங்கோடு இருக்கும் வீடியோவில். ஸோ அது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட்டு டைம் நோக்கியாவில் வந்து இந்த மாதிரி நைட் மோட் அப்படிங்கிறது டெடிகேட்டடாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏன்னா நோக்கியா 9 நான் வச்சுருக்கிறதுனால அதில் இந்த மோட்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம எதாவது நோக்கியா ஃபோன்ஸ் வச்சுருக்கோன்னா அதுக்கு அப்டேட் மூலமாக இது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேயா. ஸோ மீதி எல்லாமே சேம் தான். ரா ஃபைல் சப்போர்ட் இருக்குது, டெப்த் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும். ஸோ பர்ஸ் மோடு, சீன் டிடெக்ஷனு, வீடியோ ரெசல்யூஷனு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ கேமரா சாம்பிள் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. நோக்கியா வந்து 660 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்னாப் ட்ராகன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் எதுவும் பெருசாக தெரியல. வேற நான் இன்னும் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது ஹேங் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூலையும் நம்ம சந்திப்போம். ஸோ இப்போ நீங்கள் சாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு மீதி எல்லாமே தெரியும்.
அண்ட் இந்த டுவல் ஸ்க்ரீன் மோடு, இந்த டுவல் ஸ்க்ரீன் மோடு வந்து எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா இதோட எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டால், அங்கே சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா. இப்போ நான் வந்து இந்த வீட்டுக்கு பதில் இப்போ நம்ம ஜூ போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் எல்லாம் காட்டும் போது நம்ம குழந்தைங்களோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபஸ்ட்டு டைம் யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சைடு கேப்சர் பண்ணலாம். அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம், எதை பார்க்குறனால குழந்தை இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம லைவாக தெரிஞ்சிக்க முடியும். இல்லாத ஃபீச்சர்ஸே இல்லைன்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா இந்த பிக்சர் இன் பிக்சர் இதுவும் கெத்தான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டால் சப்ஜெக்டை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது ப்ளஸ் நம்மளோட எக்ஸ்பிரஷன் இதை வந்து நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இது ஒரு ஒர்த்தான ஃபீச்சராக எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது ரியர் கேமராவில் 4K ஓகேயா. ஸோ 4Kலேயும் ஸ்டெபிலைசேஷன் இருக்கா இல்லையா, ஆடியோ நல்லா இருக்கணும், இதை தான் நான் ரொம்ப நாளாக நம்புகிறேன் நோக்கியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டியும் அப்படி இருக்குது, ப்ளஸ் 4Kல ஸ்டெபிலைசேஷன் எந்தளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணுது எல்லாத்தையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது ஒர்த்தாக இருக்குமா இருக்காதா, ஏன்னா 18,599 ரூபாங்கிறது ஒரு பெரிய ப்ரைஸ் டேக் தான். அது மட்டும் இல்லாமல் பழைய ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 660 இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா இல்லையா. ஓசோ ஆடியோ இஸ் எனேபிள்டு அப்படின்ற பில்டப் வேறு ஆகுனா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்துடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒயிட் ஆங்கிளில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஒயிட் ஆங்கிளில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து எந்தளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது, ஆல்சோ குவாலிட்டி. சுற்றி ஒரே குப்பை, இதெல்லாம் எப்படின்னு திருந்த போகிறதில்ல, திருந்துன்னு நம்புகிறேன். ரியர் கேமராவோட சாம்பிள். அண்ட் ரியர் கேமராவில் நான் இப்போ வந்து ஃபுல் ஹெச்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வீடியோ அட்டகாசமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ ரியர் கேமராவில் பார்க்குறோம் எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்னிங்னால உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது தெரியும், ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் நான் இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் அந்த டைனாமிக் ரேஞ்ச் எப்படி மெயின்டைன் ஆகுது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த பட்ஜெட்டுக்கு அப்படிலாம் இருக்குமான்லாம் எனக்கு தெரில. வேறு ஸ்டெபிலைசேஷன் ஆடியோ இருந்தாலும் பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேமரா சாம்பிள்லேருந்து வீடியோ சாம்பிள் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் எல்லாமே எப்படி இருக்குது, நல்லா இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 660 பவர்டாக இருந்தாலும் இது வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் எந்த விதமான லேகோ இல்லாட்டி ஒரு பழைய ப்ராசஸர் தானே அந்த ஃபீலை கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக எந்த ஃபோனாக இருந்தாலும் அதில் ப்ரோஸ்னு ஒரு பக்கம் சொல்கிறதுக்கு இருந்தால் கான்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம கண்டிப்பாக ரிவ்யூவில் சந்திப்போம், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாமே. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி.